நாடாளுமன்ற தேர்தல் குறித்து, கூட்டணிகள் குறித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய ஆலோசனைகள் தொடர்கிறது. இறுதி முடிவு என்பது அதிகாரப்பூர்வமாக கட்சி அறிவிக்கும். கடந்த 2 நாட்களாக சில மரியாதைக்குரிய தொலைக்காட்சிகளே ஏசியமான தகவல்கள் கொடுப்பது மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது. அவருடைய தரத்திற்கு ஏற்றவாறு அவர்கள் தங்களுடைய செய்திகளை உண்மையான செய்திகளாக வெளியிட வேண்டும். கூட்டணி எந்த கட்சியோடு கூட்டணி என்ற முடிவெல்லாம் எடுப்பதற்கு இன்னும் சில நாட்கள் ஆகும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஒவ்வொரு தொலைக்காட்சியும் ஒவ்வொரு கட்சியுடைய கூட்டணி என்று போடுவது அந்தந்த தொலைக்காட்சிக்கு தொடர்ந்து பார்க்கும் அந்த பார்வையாளர்கள் மத்தியிலே ஒரு மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை. சார், இப்போ ஊழல் ஒழிப்பு சொல்லிட்டு வந்த பிஜேபி அரசு தேர்தல் பத்திரம் என்ற பேரில் சுமார் 6500 கோடி ரூபாய்க்கு மேலே இதுவரையும் இந்தியாவில் எந்த ஒரு கட்சிக்கும் கிடைக்காத அளவுக்கு நிதியை வசூலிச்சிருக்கு. இதை தடை செஞ்சிருக்கிறாங்க உச்சநீதிமன்றம். இதை பற்றி நீங்கள் உங்கள் கருத்து? இந்த தேர்தல் பத்திரங்கிறது ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள பெரும்பாலான பிராந்திய கட்சிகளுக்கு பொருந்தும். அது பொருந்துகின்ற காரணம், இந்த நாடு சட்டத்திற்கு உட்பட்ட நாடு என்ற ரீதியிலே பொருந்தும். சட்டம் எதற்காவது வேண்டும் வேண்டாம் என்று சொன்னால் அதை உட்பட்டவர்களாகவே இந்தியாவில் உள்ள ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, பிராந்திய கட்சிகளெல்லாம் செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், இதை ஊழலுக்கு வேற ஒரு பேர் வச்சு அவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டுறாங்க. அதை பற்றி சொன்ன ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, பிராந்திய கட்சி எல்லா கட்சிகளும் இந்த நிலை இருக்கும்போது தவறு என்று கோர்ட் கூறி அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு கொடுத்தால் அதை அந்த கட்சிகள் செய்ய தயாராக இருக்கிறது. அதனால் யாரும் இதை செய்யாமல் இல்லை. இதை செய்வதற்கும் ஒரு காரணம் இருந்தால் செய்தார்கள். அது நியாயத்தின் அடிப்படையில் தான் இதை ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, பிராந்திய கட்சிகளெல்லாம் தங்கள் கட்சிக்காக, தேர்தலுக்காக செய்தார்கள். எப்பொழுது கோர்ட் வேண்டாம் என்று நினைக்கிறதோ அப்பொழுது கோர்ட்டுக்கு உட்பட்ட கட்சிகளாகவே எல்லோரும் செயல்பட வேண்டும். சட்டத்துக்கு உட்பட்ட கட்சிகளாகவே எல்லோரும் செயல்படாதே, மாற்றுக்கிறது கிடையாது. இதில் எங்கே ஒரு கட்சி ஊழல் இல்லைன்னு சொல்ல முடியும்? பாஜகவுக்கு இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, திமுக இருக்குது, பிஜு ஜனதா தள் இருக்குது, ஒய்எஸ்ஆருக்கு இருக்குது. இல்லாத கட்சிகளே கிடையாது இந்தியாவில். அப்போ எல்லா கட்சியும் தவறாக சொல்ல முடியுமான்னு இல்லையா? அதனால் கோர்ட் ஒரு உத்தரவு போட்டுச்சுன்னா அந்த உத்தரவை கேட்காத கட்சிகள் தவறான கட்சின்னு சொல்லலாம். இந்த நாடு சட்டத்துக்கு உட்பட்ட நாடு. அதற்கு பெரிய கட்சிகள், சிறிய கட்சிகள், பதவி உள்ளவர்கள், பதவியில் இல்லாதவர்களை கடக்கலாம் கிடையாது. சார், இப்போ காங்கிரஸ் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் எல்லாரையுமே பிஜேபி மாறுறாங்க. ஸோ இது வேற ஒரு உள்நோக்கத்தில் நடக்கிற மாதிரி எதிர்கட்சிகள் குற்றம் சொல்றாங்க. இந்த ஜனநாயகத்தில் யார் எந்த கட்சியில் இருக்க வேண்டும், இருக்கக்கூடாதுங்கிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அதற்கு யாருக்கும் பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்பது என்னுடைய கருத்து. மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுறாங்க. தமிழ்நாட்டு மீனவர்கள் இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் காலவரையற்ற வேலை. பொதுவாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து, இலங்கை அரசுக்கு வெளியுறவுத்துறை மேலும் அழுத்தம் கொடுத்து மீனவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்பதுதான். அத்தகைய நிலை ஏற்பட்டு மீனவர்கள் அச்சமின்றி மீன் பிடிக்க செல்ல வேண்டும். ஏற்கனவே கைது செய்யப்பட்ட மீனவர்கள், பிடிபட்ட படகுகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. நாடாளுமன்றம் நான் திருப்பி சொல்லிடுறேன், கரெக்டாக சொல்லிடுறேன். நாடாளுமன்ற கூட்டணி குறித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய முடிவு கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான முடிவாக வருகின்ற வாரங்களிலே தான் அறிவிக்கப்படும். இடையிலே வருகின்ற செய்திகள் எல்லாம் ஏசியமான செய்திகள் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். குறிப்பாக சில தொலைக்காட்சியிலே வரும் செய்திகள் முற்றிலும் தவறானவை, ஏசியமானவை
கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பே கூட்டணியிலே இறுதி அறிவிப்பு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். சார், மோடி அரசு 400 சீட்டு குறையாம நாங்க ஜெயிப்போம்னு சொல்லிட்டு அதாவது உத்தரவாதமாவே சொல்றாங்க. அது எப்படி முடியும் இவங்களால? பொதுவாக நான் ஒரு கட்சியை சொல்ல மாட்டேன். இந்தியாவில் உள்ள எல்லா கட்சிக்கும் மக்கள் மீது நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர்கள் செயல்படுவது நல்லது. நல்ல பணிகள் செய்திருந்தால் அந்த பணிகளின் அடிப்படையிலே நம்பிக்கையோடு பேசுவது நல்லது. இறுதியிலே வாக்காளர்கள் தான் எஜமானர்கள். அவருடைய முடிவே இறுதி முடிவு.